இந்த பொண்ணு யாருமே செய்யாத ஒரு வித்தியாசமான வேலைகளை செஞ்சுட்டு இருப்பா. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் வாடகைக்கு இருப்பா. வாடகை இருக்கிறதுல என்ன அப்படி பெரிய விஷயம் இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு பார்த்தா, இப்போ இந்த பொண்ணு போயிட்டு வீட்டில் இருக்கிறாள், இந்த பொண்ணு வந்து வாடகை கொடுக்க தேவையில்ல, வீட்டோட ஓனர் இந்த பொண்ணுக்கு வாடகை கொடுப்பாங்க. எதனால்னா இப்போ இந்த பொண்ணு போய் தங்குற வீடு எல்லாமே வந்து பேய் வீடுங்க தான். யாராச்சும் அந்த வீட்டிலே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்லயே வந்து ஆவியா சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு போயிட்டு ஒரு வாரம் அந்த வீட்டில் தங்கியிருப்பா. இவளுக்கு எதுவுமே ஆகாம நல்லபடியாக தான் ஒரு வாரம் ஸ்டே பண்றா. அதனால நம்மளுக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு மற்ற வாடகைக்காரங்கெல்லாம் வந்து இங்க தங்குவாங்க. ஒவ்வொரு பேய் வீட்டுக்காக இந்த பொண்ணு போயிட்டு ஒரு வாரம் அங்க ஸ்டே பண்ணிருப்பா. அந்த பொண்ணு பண்ற வேலைக்கு அவளுக்கு வாடகையும் கொடுத்துருவாங்க. அப்படிதான் ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு வீட்டுல ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருப்பா. யாரோ ஒருத்தரோட சத்தம் கேக்குது. திறந்துட்டு போய் பார்த்தா இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு பாத்ரூம்குள்ள ஒருத்தரை பாப்பா. அவர் வந்து இந்த வீட்டுல வாடகைக்கு தான் இருந்திருப்பாரு. கையை கட் பண்ணிட்டு தான் இறந்து போயிருப்பாரு. இந்த பொண்ணால அவரை பார்க்க முடியுது அப்படின்றத அவரால் நம்பவே முடியல. அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தி அனுப்பிடலான்னு பார்த்தா அந்த பொண்ணு பயப்படவே மாட்டேங்கிறா. உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேய்களை நான் பார்த்திருக்கேன், நீ பண்ற காமெடிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு அடுத்தது இந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருப்பா. இப்போ அவர் வந்து உனக்கு பயமா இல்லை, நான் கூடவே இருக்கேனே அப்படின்னு சொல்வாரு. உன்னால என்னை டச் பண்ணவே முடியாது, பேய்ங்களால என்னை எப்பவுமே டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப தைரியமா தான் இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, நிறைய பேய்ங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்கா. ஆனா இவருக்கு இது ரொம்ப புதுசு. இறந்து போனதுலேருந்து பேசுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. இப்போ இந்த பொண்ணு கிடைச்சதுலேருந்து இவருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இந்த பொண்ணு ஒரு புக் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா. ஒவ்வொரு வீட்டில் போறப்போவும் அந்த வீட்டில் இருக்கிற பேய்ங்க அவங்க எப்படி இறந்து போனாங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து வரைஞ்சி வச்சிருப்பா. இப்போ இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவரையும் வரைஞ்சிருப்பா. அடுத்ததான் வந்து இப்போ இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்டலாம் போயிருக்காலோ அவங்க எல்லாரையும் வந்து வரைஞ்சி வச்சிருப்பா. அந்த புக்கையும் எடுத்து காமிச்சிருப்பா. இந்த மாதிரி பேய்ங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கே, உனக்கு பயமே இல்லையா அப்படின்ட்டு அவரும் கேட்டிருப்பாரு. மனுஷங்களை விட பேய்ங்க எவ்வளோ பரவாயில்ல தான், எனக்கு பேய்ங்க கூட இருக்கிறதே பிடிச்சிருக்கு, மனுஷங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கல அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இவர் எதனால இறந்து போயிருப்பாரு அப்படின்னா, இப்போ இவருக்கு வந்து பெரிய மியூசிஷியன் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையே. சின்ன வயசுலேருந்தே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு. நிறைய டேலண்ட்லாம் இருக்கு. ஆனால் அவரோட டேலண்ட் வந்து வெளியே தெரியாம போயிருச்சு. அதனால அந்த சோகத்திலேயே தான் இப்போ அவரும் வந்து இறந்து போயிருப்பாரு. இப்போ இந்த பொண்ணு இங்க வந்து தங்கி ஒரு வாரம் ஆகிருச்சு. அடுத்ததான் இந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு வீட்டுக்கு நீ வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு கால் வந்திருக்கும். வந்த உடனே அடுத்த நாள் வந்து கிளம்பி போயிடுவா.